என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நான் தியானிக்க போகிற அருமையான தேவ வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். என்ன அருமையான வசனம்! கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எவ்வளவு பாரம்! ஐயோ, இது இல்லையே அது இல்லையே, வரப்போகுது, என்ன பண்ண போகிறேன், பரீட்சை வரப்போகுது, அல்லது இன்ஸ்பெக்ஷன் வரப்போகுது, ஆஃபீஸில் எல்லாம் இன்னும் ஆயத்தமாக இல்லையே, என்ன தானே என்னுடைய சீனியர் மேனேஜர் சொல்லி எல்லாம் பார்க்க சொல்லியிருக்காரு. இப்படி எத்தனை பிரச்சனை தெரியுமா? வீட்டில், குடும்ப வாழ்க்கையில் எத்தனை பேர் வரப்போகிறாங்களே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு சமயம் எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் நிறைய விசிட்டர்ஸ் வருவோம், மாற்றி மாற்றி வருவாங்க. சமைச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் 4 பேர் வரேன்னு சொன்னாங்க, 13 பேர் வந்துட்டாங்க. 4-5 பேர்னு சொல்லிவிட்டு 13 பேருக்கு யாராவது சமைப்பாங்களா? வேண்டியது தான் சமைப்போம். பண கஷ்டம் வேறு, எல்லாம் எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டிய நிலைமை. திடீர்னு வந்தப்போ என்னுடைய சகோதரி என் கூட இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எப்படி சமாளிக்க போகிற? எல்லாம் பெரிய ஆட்கள், நல்லா சாப்பிட்ற ஆட்கள், என்ன செய்ய போகிற? நான் சொன்னேன், ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்வார், நீ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா தூரம் ஒளிஞ்சிக்கிட்டாங்க பயந்துட்டு. நான் வந்து ஜெபம் பண்ணி, நல்லா ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நல்லா சாப்பிட்ணும், அதே நேரம் பத்தாமல் போகக்கூடாது, ஒருத்தருக்கு இல்லாமல் போகக்கூடாது. இப்போ தினகரன் வீட்டுக்கு போனேன், சாப்பாடு பத்தலைன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே பரிமாறினேன். நல்லா சாப்பிட்டாங்க. ஆண்டவர் என்ன ஆச்சரியமாக பாருங்கள், எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்களே. எங்கள் அக்கா எனக்கு சொன்னாங்க, என்ன ஆச்சரியம், உனக்கு தான் அந்த தைரியம் இல்லை, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவோ பெரியவர் தெரியுமா? சர்வ வல்லவர். அந்த ஆண்டவர் வந்து உங்களோடு இருக்கும் பொழுது என்னத்துக்காக கவலைப்படணும்? சமாதானத்தோடு உங்களை வழி நடத்துவார் எல்லா நேரத்திலும். பாருங்கள், ஒரு வசனம் அழகாக சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பா, தேவையானதை அருளி செய்வா, கூடவே இருந்து வழி நடத்துவார். என்ன அருமையாக தேவனுடைய வார்த்தை அழகாக இருக்குது. வாசிக்கிறது இல்லை, வாசிங்க பிரியமானவளே. அப்படியே நம்ம இது பண்ணும் பொழுது பாருங்கள், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது பெரிய கஷ்டத்தை வழியாக போகிறான். ஆனால் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் வசனம். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும்? கஷ்டம் வரும் பொழுது, ஆஸ்பத்திரியில் ஒரு வியாதிக்கப்பட்ட நிலைமை, டாக்டர் சொல்லிட்டார், அவ்வளவுதான் சொல்லிட்டார், முழங்கால் போடுங்க. எனக்கு எத்தனை தடவை எங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கு தெரியுமா? என்னுடைய அன்பு கணவர் எத்தனையோ முறை மரணத்திற்கு சமீபமான நிலைமை, நாங்கள் முழங்கால் போட்டு கர்த்தரை மட்டும் தேடுவோம். நானும் என்னுடைய மகனும் எத்தனை தடவை அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அற்புதமாக விடுதலை கொடுத்தார். உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறவர். குழந்தையிலேயே நினைத்து கொண்டு அழுது கொண்டிருந்த பொழுது எனக்கு அருமையான 2 பிள்ளைகளை கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தோடு பற்றி கொண்டான்னு பார்க்குறோம். இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளோ உதாரணங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை நல்லா வாசிங்க, அப்போ தான் உங்களுடைய விசுவாசம் பெருகும்படியாக அநேக சாட்சிகள் அங்கே இருக்குது. நீங்கள் படித்து உங்களுடைய அனுபவமாக்கி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சுகமாய் தங்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி பாருப்பா. யார் யார் கண்ணீரோடு இருக்கிறார்களப்பா? ஐயோ, எங்கள் வீட்டில் வியாதி வந்துருச்சு, சுகமாகலையே, இந்த வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய பணம் இல்லையே, பணம் கட்டணுமே, அல்லது நாங்கள் பரீட்சைக்கு பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள், படிப்பது ஏறலையே, இப்படி எவ்வளவு கவலை, குடும்ப வாழ்க்கைனா எவ்வளவு கஷ்டம். ஆனால் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காரியத்தை உதவி செய்யன்னு கேளுங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும், ஆசீர்வாதம் தாரும். என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனையிலிருந்து பிள்ளைகளை விடுதலை செய்ய பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இளம்பங்காளர் திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடுங்கள். 24 மணி நேர ஜெபகோபுரத்தில் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அவர்கள் ஞானத்திலே சிறந்து வாழ்க்கையிலே பாதுகாக்கப்பட்டு வாழ்க்கையிலே உயரும்படியாக இந்த திட்டத்தின் மூலமாக அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். உங்கள் குடும்பங்களையும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இணைத்து விடுங்கள். குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் சேருங்கள். வெப்சைட்டில் போனீங்கன்னா
அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ ஒரு லிங்க் பார்க்குறீங்க, அது நோட் பண்ணிங்க. இல்லைனா QR கோட் இருக்குது, அதன் மூலமாகவும் நீங்கள் இணையலாம். ஒவ்வொரு மாதமும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இந்த திட்டங்கள் மூலம் இணையுங்கள். ஏதோ ஒரு தடவை செஞ்சுட்டு 30 வருஷம் பேசாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ லட்சம் மக்கள் பாக்கியம் பெறணும். அதுக்கு நீங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பாக்கியத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கனி தரும்படியாக செய்வார். இன்னும் இயேசு அழைக்கிறார். டீச்சிங் ப்ரோக்ராம்ஸ், எப்படி ஜெபம் பண்ணுறது, எப்படி ஊழியம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஆன்லைனில் ப்ரோக்ராம் இருக்குது. அதுலேயும் சேர்ந்துங்க. ப்ரேயர் டவரில் இருக்குது, சேர்ந்துங்க. ப்ரேயர் டவரில் போய் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். God bless you.